தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மாநாடு நடத்த விடுதலை சிறுத்தை கட்சிக்கு எங்கிருந்து காசு வந்தது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். விடுதலை சிறுத்தை கட்சி, அந்த கட்சிக்கு தற்போது 2 எம்எல்ஏக்கள் 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, 2 எம்பி இருக்காங்க, ஒரு துணை மேயர் இருக்கார், அவ்வளோதான். ஆனால் இந்த விடுதலை சிறுத்தை கட்சி ஒவ்வொரு தடவையும் கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்து இந்த மாநாடு நடத்துகிறாங்க. கடந்த மே மாதம் திருச்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தினாங்க. அந்த மாநாட்டுக்கு ஏறத்தாழ ஒரு 100 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணாங்க. அடுத்ததாக இப்போ திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரணி நடத்துகிறாங்க. அந்த பேரணிக்கு ஏறத்தாழ ஒரு 10 கோடி ரூபாய் அளவுக்கு விடுதலை சிறுத்தை கட்சி செலவு பண்ணியிருக்கு. அது போக ஹெலிகாப்டர்லேருந்து திருமாவளவன் மேலே பூத்தூவுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. 9 லட்ச ரூபா அதுக்கு கட்டணம். ஆக கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி விடுதலை சிறுத்தை கட்சி இந்த மாநாடு நடத்துது, பொதுக்கூட்டம் நடத்துது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய எதிர்ப்பு மாநாடு நடத்தினாங்க. ஒவ்வொரு தடவையும் வருஷத்துக்கு இந்த விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு 5 மாநாடு நடத்துது. ஒவ்வொரு மாநாட்டுக்கும் 50 கோடி ரூபாயிலேருந்து 100 கோடி ரூபாய் வரை விடுதலை சிறுத்தை கட்சி செலவு பண்ணுது. இந்த ரூபாய் எங்கேருந்து வருது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு? இதுதான் கேள்வி. ஏன்னா ஒரு அரசியல் கட்சி நடத்தி இத்தனை கோடி ரூபாயை செலவில் நடத்த முடியாது. இந்த கட்சி ஒன்றும் திமுக அதிமுக மாதிரி பெரிய கட்சி கிடையாது, ஒரு சின்ன கட்சி. இந்த கட்சியை சார்ந்தவங்க இதுவரைக்கும் அமைச்சர்களாக கூட பதவி வைத்தது கிடையாது. இந்த கட்சியில் மிகப்பெரிய செல்வந்தர்களும் கிடையாது. ஆக இந்த கட்சிக்கு பணம் எங்கேருந்து வருது? இந்த கட்சிக்கு பணத்தை கொடுக்கறது யார்? அதுதான் கேள்வி. இந்த கட்சிக்கு பணம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, திமுக தலைமையே இந்த கட்சிக்கு கோடிக்கணக்கான ரூபாய் கொடுக்குது. அடுத்ததாக திமுகவை சார்ந்த அமைச்சர்கள் மாதந்தோறும் திருமாவளவனுக்கு, விடுதலை சிறுத்தை கட்சி பிரமுகர்களுக்கு சூட்கேஸ் கொடுக்குறாங்க. அடுத்தது மாநாடு நடத்தணும்னா திமுகவே பண உதவி செய்யுது. அடுத்தது தமிழ்நாட்டில் இருக்க தொழிலதிபர்கள்ட்ட இந்த விடுதலை சிறுத்தை கட்சிக்காரவங்க மிரட்டி பணம் வாங்குறாங்க. அடுத்ததாக விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவங்க அவங்களுடைய வேலையே கட்ட பஞ்சாயத்து தான். இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணி அதில் வர ஒரு பங்கை தலைமைக்கு கொடுக்குறாங்க. ஆக முறைகேடான முறையில் இந்த பணத்தை சம்பாதித்து இந்த பணத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி இந்த மாநாடு நடத்துகிறாங்க. ஒரு சின்ன கட்சியாக இருக்கும் பொழுதே இப்படி கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி ஒரு மாநாடு நடத்துனாங்கன்னா, இவங்க கட்சியை சார்ந்த ஒரு 2 பேர் அமைச்சர்களாகவோ துணை முதலமைச்சராக ஆகிட்டாங்கன்னா, அப்போ இந்த கட்சி எவ்வளவு செலவு பண்ணி மாநாடு நடத்தும் பாருங்கள். எவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடிப்பாங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு இந்த இவ்வளவு செலவு பண்ணி ஒரு மாநாடு நடத்துறதுக்கு பணம் எங்கேருந்து வருது தெரியல. இதை அமலாக்கத்துறை விசாரிக்கணும். கண்டிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களிடம் அமலாக்கத்துறை விசாரிக்கணும். அவருடைய வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்த வேண்டும்.